ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் ரூபா. எனக்கு இப்போது 23 வயதாகின்றது. எங்கள் வீட்டில் நானும் எனது அப்பாவும் மட்டும்தான். என்னுடன் பிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே எனது அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார். இப்படி இருக்க எங்கள் குடும்பம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருந்தது. எனது அப்பாவும் ஏதோ கிடைக்கும் வேலைகளை செய்து எங்களை படிக்க வைத்தனர். நான் மிகவும் அழகாக இருப்பதனால் நான் படிக்கும் பொழுதே எங்கள் வீட்டை தேடி நிறைய திருமண வரன்கள் வந்தது. ஆனாலும் எனது அப்பா, நான் இப்பொழுது என் மகளை சந்தோஷமாக பார்த்து கொள்கின்றேனோ இல்லையோ, ஆனால் அவள் படித்துவிட்டு வருங்காலத்தில் நல்ல வேலைக்கு சென்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னை படிக்க வைத்தார். நானும் நன்றாக படிக்கவும் செய்தேன். நான் இதை நினைத்து எனது அப்பா என்னை மிகுந்த கஷ்டத்திற்கு இடையில் படிக்க வைக்கின்றார். ஆனால் நான் படித்துவிட்டு அவரை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என நான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்படி இருக்க ஒரு நாள் நான் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று என்னுடைய சுடிதாரின் துப்பட்டாவை யாரோ பிடித்து இழுத்தது போல எனக்கு உணர்ந்தது. நான் பயந்து போய் யார் என்று திருப்பி பார்க்க அது ஒருவருடைய பைக்கின் இடுக்கில் மாட்டிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, அந்த பைக்கின் பக்கத்திலேயே பைக்குக்கு சொந்தக்காரர் அமர்ந்திருந்தார். அவர் பெயர் விக்னேஷ். பிறகு அவர் எனக்கு அந்த துப்பட்டாவை எடுத்து விட்டார். நானும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கல்லூரிக்கு சென்று விட்டேன். இப்படியே போக நான் கல்லூரிக்கு செல்லும் போதெல்லாம் விக்னேஷ் என்னை பார்க்க அந்த இடத்திற்கு வந்து விடுவார். அவர் என்னை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தும் நான் கண்டு கொள்ளாதது போலவே சென்று விடுவேன். இப்படி இருக்க எனக்கு புத்தகம் வாங்க வேண்டியதாக இருந்தது. அப்போது கடைக்காரரிடம் அந்த புத்தகத்தின் விலையை கேட்க அவர் அதிகமாக சொன்னார். என்னிடம் பணம் இல்லாததால் அந்த புத்தகத்தை நான் வாங்காமலே நின்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று என் பக்கத்தில் வந்த விக்னேஷ் எனக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தார். அவரிடம் நான் வேண்டாம் என்று எவ்வளவோ கூறியும் பரவாயில்லை, என்னை உங்க நண்பனாக நினைச்சு இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்றார். பிறகு நானும் அதை வாங்கி கொண்டேன். இப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமாய் நான் அவரும் பழக ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்திற்கு மேல் என் மேல் அவருக்கு காதலும் ஏற்பட்டது. அவரிடம் ஒரு குடும்ப சூழ்நிலை இதுதான். ஆனால் என்னால் காதல் அளிக்க முடியாது என்று கூறி மறுத்துவிட்டேன். அப்போது விக்னேஷின் குடும்பமோ வசதியான குடும்பம். அவருடைய அம்மா அந்த ஊரின் பிரசிடென்ட். அப்பா வீட்டை பார்த்து கொண்டு இருக்காராம். அந்த ஊரில் அவர்களுக்கு நிறைய செல்வாக்கு நிறைந்த சொத்துக்களும் இருக்கின்றனர். இப்படி இருக்க நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். அவர் என்னை வெளியில் அழைத்து செல்வார். எனக்கு தேவையானது எல்லாம் வாங்கியும் கொடுப்பார். ஒரு நாள் என் அம்மா இறப்பதற்கு முன்பு எனக்கு ஆசையாய் வாங்கி கொடுத்த ஒரு செயினை என் கழுத்தில் அணிந்திருக்க அந்த செயின் எங்கேயோ தவறி விழுந்தது, தொலைந்து போனது. அதை யோசித்து கொண்டே நான் அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது விக்னேஷ் அங்கே வந்து நான் அழுவதை பார்த்த அவர், ஏன் இப்படி அமர்ந்து அழுது கொண்டிருக்கின்றாய் என்று கேட்க நானும் நடந்ததை பற்றி சொன்னேன். சரி, கவலைப்படாதே என்று எனக்கு ஆறுதலும் கூறினார். பிறகு அவர் என் மேல் காட்டிய அன்பு, நானும் பாசத்தினாலும் நான் போக போக அவரை காதலிக்க முடிவெடுத்து அவரும் காதலுக்கு என் சம்மதத்தையும் தெரிவித்தேன். இப்படியே எங்கள் காதல் மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. அவர் என்னை மிகவும் அன்பாய் பார்த்து கொண்டார். நான் கேட்டது அனைத்தையும் வாங்கி கொடுப்பார். ஒரு நாள் எனது பிறந்த நாள். அப்போது அவர் எனக்கு ஒரு செல்போனை கிஃப்டாக கொடுத்தார். ஆனால் அந்த செல்போனை நான் வைத்திருந்தால் எனது அப்பா ஏதாவது சந்தேகப்படுவார் என வேண்டாம் என்று நான் கூறிவிட்டேன். மறுபக்கம் விக்னேஷ், இந்த செல்போனை நீ வாங்கி கொள்ளவில்லை என்றால் நான் இனிமேல் உன்னை சந்திக்க வரமாட்டேன் என்று கூறினார். அவர் அப்படி சொல்லியதும் என் மனது வாடி போனது. உடனே விக்னேஷிடம், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், நான் உங்களுக்காக ரொம்ப உங்களை காதலிக்கின்றேன், என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாது என்று கூற, உடனே விக்னேஷும், நான் சும்மா சொன்னேன்,
நீ பயப்படாதே என்று சமாளித்தான். இப்படியே அவர்களது காதல் எல்லாரையும் போல மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. அவர்கள் வெளியே சுற்றுவது என அப்போது ஒரு நாள் தன் நண்பனிடம் வீட்டிற்கு ரூபா மற்றும் விக்னேஷை அழைத்து சென்றார். அப்போது அங்கே சென்றவன் அவளை கண்ணை மூடச் சொல்லி அவள் கழுத்தில் ஒரு தங்கச் செயினை அணிந்து விட்டான். அவன் அந்த செயினை ரூபாவிற்கு வாங்கி கொடுத்ததும் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். தன் நண்பனின் வீட்டில் 2 பேர் மட்டும்தான் இருந்தனர். அப்போது அந்த செயினை அழித்துவிட்டு ரூபாவை விக்னேஷ் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான். ஆனால் அது ரூபாவிற்கு பிடிக்கவில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீர்கள் என அவள் கேட்டு கோபப்பட்டாள். உடனே அவன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த வீட்டில் உள்ள சாமி அறைக்கு அவளை அழைத்து சென்று அவளுக்கு குங்குமத்தை வைத்து விட்டான். இந்த ஜென்மத்துல நீதான் என்னுடைய மனைவி, நமக்கு சாட்சியா இந்த சாமி இருக்கு, நம் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம், நீ கவலைப்படாத, உங்க அப்பா அம்மாட்ட சம்மதம் வாங்கிக்கிட்டு எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கிக்கிட்டு நம்ம ஊர் அறிய திருமணம் செய்து கொள்வோம் என்று அவளை தனிமையில் இருக்க சம்மதிக்க வைத்தான். அவளும் அதற்கு சம்மதிக்க இருவரும் தனிமையில் இருந்தனர். இப்படியே இருக்க இருவரும் பழகி 8 மாதங்களும் ஆகி போனனர். இரவு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்போது ரூபாவை அழைத்து விக்னேஷ் அவளுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். இது போக போக ரூபாவிற்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் ரூபா விக்னேஷிற்கு கால் செய்து, நம்ம 2 பேரும் பழகி 8 மாதம் ஆகுது, நீ கல்யாணத்தை பத்தி வீட்டில் பேசுனேன்னு சொல்ற, ஆனா எதுவும் பேச மாட்டேங்கிற, நீ உன்னோட அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி எப்போ பேச போற என்று கேட்க விக்னேஷும் அவள் கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மழுப்ப ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்க ரூபாவின் அப்பா வேலைக்கு சென்று விட்டு எனக்கு பசிக்கின்றது, வந்து சாப்பாடு கொடுமா என்று அவளை அழைத்தார். அப்போது சரி என்று அவருக்கு சாப்பாடு எடுக்க சென்ற ரூபா திடீரென்று வாந்தி எடுத்தாள். கொஞ்ச நேரத்தில் அவளுடைய அப்பாவின் முன்பே மயங்கி கீழே விழுந்தாள். அதை பார்த்த ரூபாவின் அப்பா தன் மகளுக்கு என்ன ஆயிற்று என பதற்றத்துடன் வேகமாக மருத்துவமனைக்கு அவளை அழைத்து சென்றனர். மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரூபா கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்து அவளுடைய அப்பாவிடம் இதை பற்றி கூறினர். உடனே அவர் அதிர்ச்சியில் அடைந்தார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் மகளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. ஆனால் அவள் எப்படி கர்ப்பமாக ஆகியிருப்பாள்? இது ஊரில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் நம் மானமே போய்விடுமே, ஊரில் தலை காட்ட முடியாது என அவளும் அழ ஆரம்பித்தாள். பிறகு மருத்துவமனையில் மயக்கத்தில் இருந்த ரூபா எழுந்து, அப்பா ஏன் அழுறீங்க, எனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க அவர் அழுகையுடன், உன் வயிற்றில் ஒரு கருவு உண்டா இருக்கான், அதுக்கு காரணம் யார் என்று கேட்டார். அப்போது ரூபாவிற்கு அவனிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பிறகு அப்பா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், நான் விக்னேஷ்னு ஒரு பையனை காதலிச்சேன். ரூபாவின் அப்பாவிற்கு கோபம் வந்தது. ஆசையாக வளர்த்த மகள் என்பதால் அவளை அடிக்காமல் விட்டு விட்டார். பிறகு ரூபாவும் அவங்க அப்பாவும் என்னை மன்னிச்சிடுங்க என்றார். உடனே அவளுடைய அப்பா, ரூபாவின் மானம் ஏற்கனவே பறி போயிருச்சு, அப்படி இருக்கிறப்ப ஆனா நீ அதையும் இழந்துட்டு இப்போது வந்து நிற்கிறியே என்று அழுகையுடன் கூறினார். நான் உன்னை பற்றி நிறைய கனவு கண்டேன், உன்னை நம்ம இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்று அழ ஆரம்பித்தார். பிறகு தன் மகளுக்கு நேர்ந்ததை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று விக்னேஷின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு சென்று நடந்த உண்மை அனைத்தையும் விக்னேஷ் அம்மாவிடமும் அப்பாவிடமும் கூறினான். அப்போது விக்னேஷ் அம்மாவின் பெயர் மீனாட்சி, ரூபாவின் அப்பா பெயர் மீனாட்சி என்ற இடம் உங்க பையனில் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போச்சு என்று நடந்ததை கூற மீனாட்சி தன் மகன் விக்னேஷிற்கு சாதகமாக, என் மகனை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் அவனை பற்றி தப்பா சொல்லாதீர்கள் என்று கோபத்துடன் ரூபாவின் அப்பாவை திட்ட ஆரம்பிக்க, உடனே ரூபாவின் அப்பா விக்னேஷிடம் நடந்ததை சொல்லப்பா என
பெண்ணுக்கு கல்யாணம் ஆசை காமிச்சு அவ கூட தாயாய் தப்பு பண்ணியிருக்கான். இப்படி இருக்கிறப்ப நீ உண்மையிலேயே அவளை காதலிச்சினா நீ உங்க அப்பா அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு என்று கூற, அப்போது விக்னேஷ் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். உடனே மீனாட்சி அவரை ஒரு நல்ல துணியோட இருக்க வேண்டும், உனக்கெல்லாம் வக்கி இல்லை, நீ மாடி வீட்டில் வாழ ஆசைப்படுகின்றாயா? எங்களை மாதிரி பணக்கார மேல பழி போட்டா நாங்க பணம் கொடுப்போம், இப்படி எல்லாம் பண்றியே என அவர் இழிவாக பேசி கொண்டிருந்த போது வெளியே போகச் சொல்லி அவர் சொன்னார். அதன் பிறகு அவனும் சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ரூபாவின் அப்பாவும் அவளுடைய காலில் விழ குறையாக எவ்வளவோ கெஞ்சியும் அவர்கள் மனம் மாறவில்லை. அவரை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்றே அவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தனர். அமைதியாக இந்த விக்னேஷ் வேகமாக ரூபாவின் அப்பாவிடம் சென்று, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மேல இப்படிப்பட்ட பழிய போடுவேன்னு ஒழுங்கா இங்கு இருந்து வெளியே போயிரியா என்று அவரை அங்கிருந்து வெளியே போக சொன்னான். அவரும் எதுவும் பேசாமல் வீட்டிற்கு வந்து விட்டார். வீட்டிற்கு வந்தவுடன் தன் மகளிடம் நடந்ததை பற்றி அனைத்தையும் கூறினார். உடனே ரூபா அதை நம்பவில்லை. நீங்கள் பொய் சொல்றீங்கப்பா என்று. விக்னேஷ் அப்படிப்பட்ட ஆளு இல்லை, அவன் அப்படி செய்ய மாட்டான் என்று கூற, உன்னை விக்னேஷ் நாசம் பண்ணிட்டான், ஆனா நீ எப்பவும் அவனை நம்பிக்கிட்டு தான் இருக்கிற. அவனை அப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க வேணா அவனை பாருங்க. விக்னேஷ் என்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான், இந்த குழந்தையும் அவனை ஏத்துக்குவான் என்று அவனுக்கு சாதகமாகவே பேசி கொண்டிருந்தாள். அவனுக்கு 4 கால் செய்கின்றேன். அன்று அவளும் கால் செய்தாள். அவனுக்கு 3-4 முறை கால் செய்து பார்த்த போதும் அவன் காலை எடுக்கவில்லை. பிறகு தொடர்ந்து விக்னேஷுக்கு கால் செய்து கொண்டே இருக்க, உடனே விக்னேஷ் போனை எடுத்து, நீ எதுக்காக எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணி கொண்டே இருக்கின்றாய்? உங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி இத்தனை அசிங்கப்படுத்தி வச்சுட்ட, இதுக்கு மேல நீ உனக்கு கால் பண்ணக்கூடாது, உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூற, அப்போது விக்னேஷ் உன்னால தான் எல்லாமே, இந்த வயிற்றுல ஒரு கருவை உண்டாக்கி இருக்கு, இது நம்ம காதலுக்கான அடையாளம், இதை நீ ஏன் ஏத்துக்கிட்டு ஆகணும் என்று கூற, உடனே விக்னேஷ் அது நம்ம காதலால் வந்தது இல்லை, உன்னோட ஆசை அதனால்தான் வந்தது, வேணாம்னா அந்த குழந்தையை கழிச்சிடு, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ என்று போனை வைத்து விட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டிருந்த ரூபா, அப்பா நான் இப்பொழுது என்ன பண்றது, என்ன அவன் ஏமாத்திட்டான் என அவரிடம் அவனுக்கு எதிராக வளர்ந்து காட்ட வேண்டும் என்று அவள் அப்போது தனது அப்பாவிடம் கூறிக்கொண்டிருந்தாள். அவளிடம் அவன், நீ நடந்த எல்லாத்தையும் மறந்துவிடு, அவங்களா ரொம்ப பணக்காரவங்க, அவங்களோட தப்பை மறைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, நான் வேற திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீ இந்த குழந்தைய கலைச்சிடு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார். உடனே நான் அப்பாவை இப்படி சொல்கின்றாரே என தன் அப்பாவிடம், என்னால் உயிரே போனாலும் இந்த குழந்தையை கலைக்க முடியாது என்று பிடிவாதம் பிடித்தனர். உடனே அப்போது ரூபா அப்பா, அதெல்லாம் முடியாது, நம்ம இப்பவே டவுனுக்கு போய் அந்த குழந்தையை கலைக்கிறோன்னு சொன்னபோது, உங்கள் வேலையை பாருங்க என்று அவள் கூறினாள். என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்க முடியாது, என் வயிற்றில் வளர்ற அந்த குழந்தையை கலைக்க மாட்டேன், ஒருபோதும் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்றாள். அப்பொழுது விக்னேஷ் என்ன ஏத்துப்பான் என்று கூறி அடம் பிடிக்க, அப்போது ரூபாவின் அப்பா, நான் சொல்றத கேட்கவில்லைனா நீ இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியாது, இந்த குழந்தையை நீ பெத்தெடுத்து நான் உனக்கு அப்பா இல்லை என்று கூற, உடனே ரூபாவும், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என் உயிரை போனாலும் இந்த குழந்தையை கலைக்க நான் விடமாட்டேன் என்று பிடிவாதத்துடன் இருந்தாள். அப்படின்னா இனிமே நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என பொருந்தும் வரையில் நீ
இப்படி இருக்க அப்போது ரூபா யாரும் இல்லாத அனாதை போல் ஒரு கோயிலில் வந்து அமர்ந்திருந்தாள். அப்பொழுது விக்னேஷும் அவனுடைய அம்மாவும் மீனாட்சியும் அந்த கோயிலுக்கு வந்து சிலருக்கு உணவு தானம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதெல்லாம் அங்கே இருந்த ரூபா விக்னேஷிடம் சென்று விக்னேஷை அழைத்து, என்னையும் என் குழந்தையும் தவிக்க விட்டுவிட்டு நீ நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற, நீ என்ன காதலிச்ச, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் எல்லாம் பண்ணினேன். இப்போ எதுக்கு நீ என்னை பார்க்காத மாரி போறன்னு எனக்கு தெரியல என்று கூறினாள். அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரும் அதை வேடிக்கையாக பார்க்க ஆரம்பித்தார்கள். உடனே விக்னேஷ், இவ யாருன்னு தெரியல, பார்த்தா பைத்திய மாதிரி இருக்கா, என்கிட்ட வந்து இப்படி தப்பா பேசிக்கிட்டு இருக்கா என்று கூற, அப்போது விக்னேஷின் குடும்பமும் செல்வாக்கான குடும்பம் என்பதால் அவர்களின் மானம் போய்விட கூடாது என்பதற்காக மீனாட்சி, யாரடி நீ, என் புள்ள மேல தேவையில்லாம பழிய சுமத்துற என்று அவள் கத்த ஆரம்பித்தாள். அப்போது மகனை வீட்டிற்கு செல்வதற்காக காருக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுதுதான் ரூபா வேகமாக வந்து என்னை பார்த்தா, உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதுனா இன்று அவளை ஓங்கி அறைந்தான். ஓங்கி அறைந்த பிறகு என்னை நான் உண்மையாய் காதலிச்சேன். என் அப்பா அம்மாவை விட உன்னை நான் அதிகமாக நம்புகிறேன். ஏன்னா நான் உன் மேலே வச்ச உண்மை அப்படி என்பதால் நீ எவ்வளவு கேவலமாக நடத்துகின்ற என்று கூற, உடனே மீனாட்சி, நீ ஏன் இந்த பிள்ளையை தொல்லை பண்ணுற, கிளம்பு என்று அவர்கள் காரில் ஏறி சென்று விட்டார்கள். அதன் பிறகு மீனாட்சி, ரூபாவை இப்படி விட்டு வைத்தால் நம்மை இந்த ஊரில் அசிங்கப்படுத்தி விடுவாள் என்று அவளையும் அவள் வயிற்றில் வளரும் கருவையும் களைத்தும் விட வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அவள் நினைத்தது போலவே ரூபாவை கடத்தி வந்து தன்னுடைய வீட்டில் அடைத்து வைத்திருந்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த ரூபா இங்கிருந்து எப்படியாவது தப்பித்தே ஆக வேண்டும் என யாருக்கும் தெரியாமல் அவர்களுடைய வீட்டில் இருந்தே தப்பித்து காவல் நிலையத்திற்கு சென்றடைந்து விட்டார்கள். அதன் பிறகு காவல் நிலையத்திற்கு சென்று என்னை தான் காதலித்த விக்னேஷ் மற்றும் அவருடைய அம்மா இருவரும் கடத்தி கொலை செய்ய பார்க்கின்றார்கள் என்று ஒரு புகாரும் தெரிவித்தாள். ஆனால் மீனாட்சி அந்த ஊருடைய பிரசிடென்ட், எந்த காரணத்தாலும் காவலர்கள் ரூபாவிற்கு எதிராக மாடி விடுவார்கள், அவர்களிடம் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதன் பிறகு நீ சொல்றதெல்லாம் பொய், அவங்க மேலே பழி போடுற மாதிரி தெரியுது, இவங்க இங்கே இருந்து கிளம்புவோமா என்று அவளை வெளியே அனுப்பிவிட்டார். இப்படியே என்ன செய்வது என்று தெரியாத ரூபா ஒரு தனியார் பாக்கெட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் நிறை மாதம் ஆகும் பொழுது இந்த குழந்தைக்கும் நமக்கும் எப்படியாவது நீதி கிடைக்க வேண்டும் என்று அவள் அப்போது விக்னேஷின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு சென்று விக்னேஷ் வீட்டிற்கு முன் நின்று கத்தி கூச்சலிட்டாள். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விக்னேஷ் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்பது போல அவர்களுக்கு தோன்றியது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நடந்த உண்மையை அனைத்தையும் அவள் கூறினாள். அவர்களும் நிறைமாத கர்ப்பிணி என்பதனால் அவள் சொல்வதை கேட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்த ஆரம்பித்தார்கள். அவர்களிடம், மீனாட்சி, அவ சொல்றத நம்பாதீங்க, அவ எங்களுடைய சொத்தை எல்லாம் அபகரிக்க பார்க்கிறாள், அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு புகாரை என் பையன் மேல் செலுத்துகின்றார் என்று கூறினாள். பிறகு இன்று வீட்டின் உள் சென்று கதவை சாத்தி விட்டனர். உள்ளே சென்றவுடன் விக்னேஷிடம் அவனின் அப்பா உள்ளே சென்றவுடன் மீனாட்சி, அம்மா, உன் மகனை நீ பார் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்போது தவறாக பழகியது உண்மைதான் என்று கூறினர். உடனே மீனாட்சி அவங்களுக்காக நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்க என்று கேட்க, உடனே அவள் கோபப்பட்டு, இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண,
இப்போது என் மேலே எதுக்கு இவ்வளோ கோடி அக்கறை? என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று கூறினாள். அந்த பொண்ணு உயிரை விட்டானா நம்ம 3 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும். உன் பையனும் ஒழுங்கு கிடையாது என்று சென்று விட்டனர். உனக்கு வேணா மனசாட்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு மனசாட்சி இருக்கு என்று இப்போ அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறோம். நம்ம வீட்டு மருமகள் என்று போகவும் சொன்னனர். அப்போது ரூபாவையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். இப்படி இருக்க விக்னேஷின் அம்மா மீனாட்சி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அந்த டாக்டர் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்து விடுங்கள், ஆனால் குழந்தை உயிரோடு பிறக்கக்கூடாது என்று பேசி கொண்டிருக்க உடனே அங்கு சென்ற விக்னேஷ், அப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிற? அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுது? நீயும் ஒரு பெண் தானே என்று கூற, என்னால் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை. யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு ஏன் பிள்ளைன்னு சொல்லி தண்டனையை ஏற்றுக்கணுமா என்று அப்போது விக்னேஷுக்கு சாதகமாக பேச உள்ள ஒருத்தர் ஒழுங்கும் கிடையாது. வேணும்னா இந்த ஃபோனை பாரு என்று அதில் உள்ளவர் ரூபாவின் ஒன்றாக இருக்கும் போட்டோவை காண்பித்தார். அதை கண்டவுடன் மீனாட்சி அதிர்ச்சி அடைந்தார். பிறகு யோசித்த மீனாட்சி, தன் மகன் செய்த தவறுக்காக அந்த பெண்ணை ஏளனமாக பேசிவிட்டோமே, நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து அந்த பெண்ணை தன் மகனுடன் ஒன்றாக சேர்த்து வைத்தார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. பின்பு ரூபாவும் விக்னேஷுடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாள். இந்த கதை பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.